ஹலோ மச்சீஸ். கிரிப்டோ தமிழ் சங்கத்துக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க கிரிப்டோமச்சி. இன்னைக்கு ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட இண்டிகேட்டரை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிம்பிள் இண்டிகேட்டர். மார்க்கெட்ல ஃபியரா இருக்கா, இல்ல நியூட்ரலா இருக்கா, இல்லைன்னா மார்க்கெட்ல வந்து கிரீட் இருக்கா, யூஃபோரிக்கா இருக்கா அப்படிங்கிற அந்த சென்டிமெண்ட்டை வந்து நம்மளுக்கு குவான்டிஃபை பண்ணி காமிக்கும் நம்பர்ஸால. ஓகேங்களா? ஸோ சிம்பிளா சொல்ல போனோம்னா ஒரு சார்ட் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்களேன். ஸ்கேல் வந்து 0ல இருந்து 100க்குள்ள இருக்கு. ஸோ 0 அந்த லோவர் லெவல்ல இருந்துச்சுன்னா ரொம்ப பயமா இருக்கு மார்க்கெட். ஃபியர்ல இருக்கிற அர்த்தம். 90ஸ், 100ஸ் அந்த இதுல இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கிரீட்ல இருக்கிற அர்த்தம். 50 ரேஞ்ச் இருந்துச்சுன்னா மார்க்கெட் நியூட்ரல். பெருசா பயமும் இல்ல, ரொம்ப கிரீடும் இல்ல, பேராசையும் இல்ல அப்படிங்கிறது தான். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஹியூமன் எமோஷன் வந்து ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டர் இந்த ட்ரேடிங்க்கும் பிரைஸ் ஆக்ஷனுக்கும். ஸோ நம்ம ஹியூமன் எமோஷன்ஸ் மார்க்கெட் ஃபியர் ஆகும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, மார்க்கெட் நியூட்ரல் இருக்கும்போது எப்படி சாப் ஆகும், மார்க்கெட் வந்து கிரீட்ல இருக்கும்போது எப்படி வந்து ஓவரால் அந்த மாசம் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் காலகாலமா வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த ஃபியர் அண்ட் கிரீட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ் வந்து ஒரு சைட் இருக்கு. அந்த சைட்ல வந்து ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போதைக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த ஸ்கோரோட. ஸோ ஃபியர்ல இருக்கா, இல்லை நியூட்ரலா, இல்லை கிரீடா இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம ஈஸியா வந்து அப்டேட்டடா இருக்கலாம். ஸோ இது ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இதுவும் ஒன் ஆஃப் தி வெரி வெரி க்ரூஷுவல் இண்டிகேட்டர். நம்மளோட சொன்ன மாதிரி பல இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்மளுக்கோட தீசிஸை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம பார்க்கணும். கரெக்டா? ஸோ அந்த விதத்துல ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கீ. இது நம்ம பை பண்ணலாம், செல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வேலிடேஷன் பண்ணும்போது இந்த இண்டிகேட்டர் நம்ம வந்து எப்பயுமே நம்ம வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. ரீசன் என்னன்னா, மார்க்கெட் ஃபியர்ஃபுல்லா இருக்கும்போது, ஃபியர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஸோ எல்லாரும் மார்க்கெட் விட்டு வெளியில போகணும், இருக்கிற காசை காப்பாத்திக்கிட்ட போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் ஆர் சென்டிமெண்ட் இருக்கும். ஓகேங்களா? பட் அந்த டைம்ல இட் இஸ் ஐடியல் டு என்டர் த மார்க்கெட். ஓகே, கெட் இன். இதே கிரீட் பாத்தீங்கன்னா, ஸோ கிரீட் வந்து அப்படியே ஆப்போசிட் சென்டிமெண்ட். ஸோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து சென்டிமெண்ட் ரொம்ப யுஃபோரிக்கா இருக்கும், பேராசை ரொம்ப அதிகமா இருக்கும், மார்க்கெட் ஏறும் ஏறும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல இட்ஸ் ஐடியல் டு எக்ஸிட் ஜென்ரலி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு தம்பு ரூல். ஸோ இது வந்து டிபிக்கலா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இது வந்து ஒரு கவுண்டர் சிக்னலா எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வேரன் பஃபட்டோட ஒரு பெரிய ஃபேமஸ் கோட் கூட இருக்கு. when there is fear or when there is blood in the street or market, that's when you buy, and when there is greed in the market, that's when you sell. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, மார்க்கெட் எப்போ பீதியில இருக்கோ அதுதான் வாங்க உள்ள இறங்குறதுக்கான கரெக்டான டைம். எல்லாம் வெளியில திருச்சி ஓடுறப்ப ஸ்மார்ட் பீப்புள் எல்லாம் என்டர் ஆவாங்க. அண்ட் ஆப்போசிட் வில் ஆல்சோ பி ட்ரூ. எல்லாமே ரொம்ப யூஃபோரிக்கா, ரொம்ப பேராசையா மார்க்கெட் ஏறு ஏறுன்னு சொல்லிட்டு அப்போ பணத்தை போடும்போது ஸ்மார்ட் பீப்புள் ஸ்மார்ட்டா பணத்தை வெளில எடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் சிம்பிளா வந்து இந்த ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் தம் ரூல் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஃபியர்ல இருக்கும்போது ப்ராபப்ளி இட்ஸ் a குட் டைம் டு கெட் இன். மார்க்கெட் கிரீட்ல இருக்கும்போது ப்ராபப்ளி இட்ஸ் a குட் டைம் டு எக்ஸிட். ஓகேங்களா? அகைன் ஸோ எல்லாமே வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட எடுத்துக்கணும். ஏன்னா மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. எப்பயுமே நான் சொல்ற மாதிரி ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் வச்சு கண்மூடித்தனமா போகக்கூடாது. அண்ட் என்னோட வீடியோஸ் நீங்க ஃபினான்ஷியல் அட்வைஸை தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. டேக் இட் அஸ் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ரைட்? இப்போ நம்ம வந்து ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸோட டேட்டாஸை கொஞ்சம் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஜஸ்ட் கூகுளில் போய் பிட்காயின் ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணாலே ஃபர்ஸ்ட் இது இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லிங்க் இந்த அல்டர்னேட் டாட் பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ திஸ் வில் கிவ் கரண்ட் டே. எவ்ரி டே இது வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 63. ஸோ நேற்று 60, முந்தா நேற்று லாஸ்ட் வீக் வந்து 61, போன மாதம் 50. ஸோ பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து நியூட்ரல் 50ஸ்ல நியூட்ரல் சொன்னேன். அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் இதே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இந்த ரேஞ்சில் வந்து ஃபியர், இது நியூட்ரல் ரேஞ்ச், இங்கே வந்து கிரீட் ரேஞ்ச். ஸோ இந்த 90 100ல எக்ஸ்ட்ரீம் கிரீட் இருக்கும், 10 20லாம் எக்ஸ்ட்ரீம் ஃபியர்ல இருக்கும். நடுவில் இருக்கிறது வந்து
கொஞ்சம் அந்த மிட் ரேஞ்ச். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கரண்ட் இது பார்த்தீங்கன்னா 63ல இருக்கு. விச் இஸ் ஸ்லைட்லி அபோவ் நியூட்ரல். அதனால இது கிரீட்ல இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப பயங்கரமான ஹெவி கிரீட் கிடையாது. நாட் ஹைலி கிரீடி, பட் ஸ்டில் மார்க்கெட் இஸ் கிரீடி. அண்ட் நீங்க இதுல சென்டிமெண்ட் அந்த மொமெண்டமே பார்க்கலாம். ஸோ ஒரு லாஸ்ட் மாசம், லாஸ்ட் வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50, 61, 60, 63 அப்படி 50 வந்து ஏறிட்டே போகுது. ஸோ நான் இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, லாஸ்ட் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா சென்டிமெண்ட் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சார்ட் அந்த இதுக்கு போறதுக்கு முன்னாடி டிப்பிக்கலா நான் வந்து ஒரு ஹை லெவல்ல சொல்றேன். இது எப்படி இது பண்றாங்கன்னா, என்னென்ன ஃபேக்டர் வச்சு பண்றாங்கன்னா, வாலட்டிலிட்டி எவ்வளோ ஃபாஸ்ட்டா ஏறி இறங்குது அப்படிங்கிற ஃபேக்டர் எடுத்துக்கிறாங்க. மார்க்கெட் மொமெண்டம் வால்யூம் எவ்வளோ வால்யூம் உள்ள வருது மார்க்கெட்டுக்குள்ள, சோஷியல் மீடியாவோட சென்டிமெண்ட்ஸ், சர்வே இப்போதைக்கு பாஸ் பண்ணிட்டாங்க. சர்வே ரெகுலரா சர்வேவும் எடுப்பாங்க சென்டிமெண்ட்டை வந்து அனலைஸ் பண்றதுக்கு. ஸோ டாமினன்ஸ் பார்ப்பாங்க, மார்க்கெட் கேப், அந்த ஷேர்ஸ்லாம், ட்ரெண்ட்ஸ், அது எல்லாமே இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வச்சு தான் இந்த ஸ்கோரிங் வந்து இது பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ நவ் ஸோ மேக்ஸிமம் இந்த இதுல வந்து 2018ல இருந்து தான் இருக்குது. ஸ்டில் இட்ஸ் ஃபைன். ஸோ 2018ல இருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு டேட்டா பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ 2018 இப்போ வந்து நம்ம சிம்பிளா என்ன எடுத்துக்கலாம்னா, 20 2010 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி ஃபியர் ஃபியர் மோட். ஓகேங்களா? அண்ட் 80க்கு மேல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹெவி கிரீட் மோட். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொன்னேன், ஹெவி ஃபியர் இருக்கிற போது இட்ஸ் a குட் டைம் ப்ராபப்ளி டு என்டர் இன். ஹெவி கிரீட் இருக்கும்போது இட்ஸ் ப்ராபப்ளி a குட் டைம் டு எக்ஸிட், ரைட்? ஸோ ஃபியர் பார்க்கலாம். ஸோ ஃபியர்ல பார்த்தீங்கன்னா லெட்ஸ் இந்த 20s ரேஞ்சில் இருக்குல்ல, 20ஸ்க்கு கீழே இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி இட்ஸ் அ குட் பிளேஸ் டு ஸ்லோலி என்டர். ஸோ 20ஸ்க்கு கீழே போச்சு அப்படின்னா ப்ராபப்ளி ஒரு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன வச்சுக்கலாம், 20ஸ்க்கு கீழே கிரீட் போச்சு அப்படின்னா, அண்ட் ஆல்சோ மற்ற இண்டிகேட்டர்ஸும் கன்ஃப்ளூன்ஸ் பண்ணுச்சு அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ நம்ம ஸ்லோலி வி கேன் ஆவரேஜ் இன். கொஞ்சம் கொஞ்சமா இட்ஸ் நாட் ஒரே ஷாட்ல எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல போடக்கூடாது. ஐடியலி ஸோ வி ஹேவ் டு ஆவரேஜ் இன், தட் இஸ் த பெஸ்ட் வே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஆவரேஜிங் பண்ணிட்டு வரலாம் இங்கே 20 கீழே இருக்கும்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2018 மார்ச்ல இருந்து 2019 ஃபெப், ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து இந்த ரேஞ்சில் வந்துருக்கு. ஓகேங்களா? மேலேயும் போயிருக்கு. ஸோ ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ இந்த கீழே இருக்கிற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி இட்ஸ் a குட் டைம் டு பை 2018 மார்ச். ஸோ இந்த சார்ட்டை போய் பார்த்தோம்னா 2018 மார்ச். ஸோ டிப்பிக்கலி இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 10 அந்த ஃபியரில் இருந்திருக்கு. ஓகே. அண்ட் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 10 கீழே போயிருக்கு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 2018. ஓகே. ஸோ திஸ் இஸ் இவன் மோர். இப்போ நவம்பர் 2018 பார்த்தோம்னா, யா, ஸோ இந்த ரேஞ்சு கிட்டத்தட்ட பாட்டம் பார்த்தீங்களா? ஸோ 10 கீழே போச்சுன்னா ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வாங்கலாம். 20s இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆவரேஜிங் பண்ணலாம். ஸோ சேம் கோஸ் ஃபார் இப்போ வந்து 2019ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே வந்திருக்கு. எப்போ? ஆகஸ்ட் 2019. ஸோ 2019 ஸோ ஆகஸ்ட் செப்டம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் வரும். ஸோ இந்த இடத்துலையும் இட்ஸ் ஸ்டில் அ குட் ப்ரைஸ். ஸோ நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நவ் கம்மிங் பேக், இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2020. ஆஃப்கோர்ஸ் இது வந்து கோவிட் கிராஷ். ஸோ கோவிட் கிராஷ் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். பயங்கரமான ஒரு இது மீட் ஸ்பாட். ஸோ நல்ல ஒரு ஸ்பாட் டு பை. ஓகே. ஸோ சிமிலர்லி இங்கே இது பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இந்த கரண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜூன் 2022 இண்டெக்ஸ் வந்து 7ல இருந்துச்சு. ஸோ நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், என்னோட பாட்டம் டெக்னிக்கலி என்னோட பாட்டம் வந்து ஜூன் தான், இந்த 70,500, ரைட்? ஸோ 70,000 இந்த இடத்துல வந்து ஃபியர் ரீட்டர்ஸ் படி நல்ல ப்ரைஸ் வாங்கிக்கலாம். 20ஸ்க்கு கீழே இருந்துச்சுன்னா ஆவரேஜிங் கொஞ்சம் ஆவரேஜிங் பண்ணியும், 10க்கு கீழே ஃப்ரீ போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தைரியமாகவே வாங்கலாம். சொல்றது ரொம்ப ஈஸி, பட் இந்த 20 கீழயும் 10 கீழே இருக்கும்போது மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். ஒரு செம்ம பயத்துல இருப்போம் எல்லாருமே. ஐயோ மார்க்கெட் வந்து லெட்ஸ் அப்போ வந்து 15,000 70,000 போனப்போ வந்து இந்த இடத்துல 70,000 போச்சுல. அப்ப டிப்பிக்கலா நம்மளோட மைண்ட் செட் வந்து எல்லாரும் 8,000 போக போகுது, 5,000 போக போகுது, 10,000 போக போகுது, 12,000 போக போகுதுன்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ 70,000 இருக்கும்போது மார்க்கெட் சென்டிமெண்ட்டே இன்னும் பயங்கரமா இறங்க போகுதுன்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அந்த சென்டிமெண்ட் இருக்கும்போது வாங்குறதுங்கிறது ரொம்ப 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 எமோஷனலி கஷ்டமான விஷயம். பட் எப்பயுமே நம்ம எமோஷனலா ட்ரீட் பண்ணக்கூடாது.
டேட்டா வச்சு இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே கான்ஃபிடன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர்ஸ் ஃபியர் அண்ட் கிரீட், இந்த ஃபியர் வந்து 10 கீழே இருந்துச்சு அப்படிங்கிறனால இந்த இடத்துல வாங்கியிருந்தா டெஃபினெட்லி இட் வாஸ் அ குட் டிசிஷன், ரைட்? ஸோ அப்படியே ஆப்போசிட்டை பார்த்தீங்கன்னா கிரீட். ஸோ இப்போ நம்ம ஒரு 20க்கு கீழே ஆவரேஜிங் பண்ணிட்டு 10 கீழே நல்லா அக்ரெசிவ் வாங்குறது வந்து எந்த அளவுக்கு ஹிஸ்டாரிக்கலி நல்லா குட் ரிசல்ட் கொடுத்துருக்கும். அதே மாதிரி 80க்கு மேலே இருக்கும்போது ஆவரேஜ் அவுட் பண்ணுறது, ப்ராப்ளி 70 80ஸ்லாம் கொஞ்சம் ஆவரேஜ் அவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டு 90க்கு மேலே போச்சுன்னா அக்ரெசிவாக வெளில வந்தோம்னா அகைன் தட் ஆல்சோ வாஸ் அ பிரிட்டி குட் டிசிஷன் ஹிஸ்டாரிக்கலி. ஏன்னா இது எல்லாமே வந்து இந்த 90s மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி இது எல்லாமே வந்து நமக்கு டாப் வந்து மார்க் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஜூன் 2019, ஓகேங்களா? ஜூன் 2019 தான் இந்த டாப் ஆயிருக்கு, 90s மேலே போயிருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம செல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜூன் 2008 எங்க இருக்கு? யா. ஸோ டிபிக்கலி இந்த மிட் டேர்ம் ரேலியோட டாப், ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம செல் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஃபியர் 10 கீழே போச்சுல, அப்போ நம்ம வாங்கியிருக்கலாம். ஸோ நான் இதை மட்டும் வச்சு சொல்றேன். ஃபியர் அண்ட் இண்டெக்ஸ் இந்த ஒரு சார்ட்டை மட்டும் வச்சு மட்டும் பார்த்தாலே ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டை பிடிக்க முடியும். அண்ட் இதை வச்சுக்கிட்டு மிச்ச டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸையும் நம்ம எல்லாத்தையும் கான்ஃபிடன்ஸ் பண்ணோம்னா நம்மளோட டிசிஷன் வந்து இன்னும் அக்யூரசி வந்து பெட்டரா இருக்கும், ரைட்? ஸோ சிமிலர்லி இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2020 மா 2020-21 அந்த டைமில். ஸோ நீங்கள் ஸ்லோவாக நீங்கள் ஆவரேஜ் அவுட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பிப்ரவரி அந்த டைம்ல ஆவரேஜ் அவுட் பண்ணுவீங்கன்னா ஸோ டிப்பிக்கலாக இது வந்து இந்த ரேஞ்சில் வரும், ஓகேங்களா? ஜான் டு ஃபெப் இந்த இதெல்லாம். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் வந்து ஆவரேஜ் அவுட் பண்ணிருக்கலாம், எக்ஸிட் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டை, விச் இஸ் ஸ்டில் வெரி குட். ஓகே, நவ் இப்போ வந்து இன்னும் மார்க்கெட் ஏறல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பி 70s 80s மேலே இருந்துச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் 2021. ஸோ இந்த டைம்லையும் நம்ம வந்து நோ தட் 16 இங்கே தான் போச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆவரேஜ் அவுட் பண்ணிருக்கலாம். அண்ட் நவ் இப்போ 63 இருக்கு. ஸோ இப்போ வந்து லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ்க்கு வந்து லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து திஸ் இஸ் நாட் ரைட் பிளேஸ். ரைட் பிளேஸ் வந்து அவங்க ஒரு இன்வெஸ்டர் வந்து என்ன பண்ணணும்னா தே ஹேவ் டு வெயிட், ஹோல்ட் அண்ட் வெயிட் அண்ட் ஹோல்ட். ஓகே, விச் மீன்ஸ் 10 20 இந்த வருஷத்து ஒரு 3 4 இயர்ஸுக்கு வந்து ஒரு 3 or 4 டைம்ஸ் தான் அந்த ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து 20s கீழே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஆவரேஜிங் பண்ணிட்டோம், 70ஸ்க்கு மேலே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஆவரேஜ் பண்ணிட்டு வரது வந்து ஐடியலி இட்ஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி, ரைட்? ஸோ இப்போ 63ல இருக்கு. அதனால ஐ திங்க் திஸ் இஸ் அ டைம் டு ஹோல்ட் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, ஸோ டு கன்க்ளூட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர். நம்மளுக்கு வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆர் ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட் வந்து நம்மளுக்கு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து கொடுக்கும். ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இது அழகாக நம்மளுக்கு காமிக்கும். ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து நியூட்ரல்ல இருக்கா, கிரீட் இருக்கா, ஃபியர்ல இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா ஃபியர்ல இருக்கும்போது எல்லாருமே மார்க்கெட் விட்டு வெளியில போக பார்ப்பாங்க ஆக்சுவலா. ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னும் இறங்க போகுதுங்கிறத மைண்ட் செட் இருக்கும். பட் அந்த இடத்துல நம்ம வந்து என்டர் ஆகுறதுங்கிறது வந்து எமோஷனலி ரொம்ப கஷ்டம். பட் எமோஷ்னலி ட்ரேட் பண்றதை கழட்டி வச்சுட்டு நீங்க ஸ்மார்ட்டா இருக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பீட் யுவர் எமோஷன்ஸ் அண்ட் ஹாவ் அ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இன் அ ஸ்மார்ட்டர் வே. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபியர் பயங்கரமா இருக்கும்போது நீங்க வந்து கொஞ்சமா ஆவரேஜ் இன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ டெஃபினெட்லி கான்ஃபிடென்ட் வித் லாட் ஆஃப் அதர் சார்ட் மற்ற இண்டிகேட்டர்ஸையும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா இன்னும் கான்ஃபிடென்ட்டா பண்ணலாம். ரொம்ப டெக்னிக்கல் போச்சுன்னா இன்னும் அக்ரெசிவ் பண்ணலாம். அண்ட் ஆப்போசிட்ல பயங்கர யூஃபோரிக்கா இருக்கு அப்படிங்கும்போது டைம் டு எக்ஸிட். ஸோ தட்ஸ் வாட் ஸ்மார்ட் மணி டூ. அண்ட் டம் மணி லைக் ரீட்டைல் பீப்புள் தே வில் டு த ஆப்போசிட். ஃபியரா இருக்கும்போது வெளில போவாங்க, யூஃபோரிக்கா கிரீட் இருக்கும்போது உள்ள வருவாங்க, அதை விற்க மாட்டாங்க. அண்ட் தே வில் லூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பை லோ அண்ட் செல் ஹை. சிம்பிள், ரைட்? ஸோ நம்மளுக்கு பண்ண வேண்டியது என்ன? ஒரே ஒரு இதுதான். நம்ம சிம்பிள் இது எல்லாமே கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக தான் நம்ம எல்லாமே பண்றோம், கரெக்டுங்களா? பை லோ செல் ஹை. ஃபியர் இருக்கும்போது லோவா இருக்கும் ப்ரைஸ், ஆனால் வாங்குறதுக்கு மைண்ட் வராது. கிரீட் இருக்கும்போது ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், ஆனால் விற்கிறதுக்கு மனசு வராது. யூ பிரேக் திஸ் எமோஷன்ஸ், யூ வில் பி ப்ராஃபிட்டபிள். சிம்பிள் அஸ் தட்.
ஓகே. ஸோ அந்த விதத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி, வெரி யூஸ்ஃபுல் சார்ட். நம்ம வந்து இத அடிக்கடி அப்டேட்டடா இருக்கணும். ஸோ டெய்லி பேசிஸ்ல நம்ம வீடியோ போடும்போது அப்பப்போ இத நம்ம எப்படி இருக்குது? ஃபியர்ல மார்க்கெட் சென்டிமென்ட் ஃபியர்ல இருக்கா? கிரீட்ல இருக்கா? நியூட்ரல்ல இருக்கா? அப்படின்னு நம்ம அப்பப்போ செக் பண்ணிட்டே இருப்போம். ரைட்? ஸோ வித் தட் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கண்டென்ட் தட் ஹஸ் ஆல்ரெடி பீன் புட். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிரிப்டோ அண்ட் பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் சீரிஸ்ல நிறைய கான்டென்ட் போட்டிருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நிறைய கான்டென்ட் போட்டிருக்கேன். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிற சீரிஸும் ஒன்று இருக்கு. இந்த இந்த பர்டிகுலர் வீடியோவும் அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சீரிஸ்ல தான் வரும். ரைட்? அது இல்லாம ரியல் சார்ட்ஸ், ரியல் டைம் சார்ட் அப்படி அதுவும் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ரைட்? ஸோ நீங்க ஒரு நியூபி, உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா இந்த சீரிஸ் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு வந்து யூ பி செல்ஃப் சஃபிஷியன்ட். அதுதான் என்னோட ஹோல் அப்ஜெக்டிவே. ஸோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஐ ஹைலி ரிக்வெஸ்ட் நீங்க போய் அந்த சீரீஸ்லாம் கொஞ்சம் பாருங்க, பிளேலிஸ்ட்லாம். ஸ்பெண்ட் சம் டைம் அண்ட் யூ won't regret it. With that, I'll meet you with another video. அது வரைக்கும் வாழ்க தமிழ், வளர்க கிரிப்டோ, வெல்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். நன்றி.